அனர்த்த நிவாரணங்கள் தொடர்பில் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் தெரிவித்தவை. அனர்த்த சூழ்நிலை முடிந்த பிறகு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வீடுகளை சுத்தம் செய்ய 25,000 வழங்குதல். இந்த உதவித்தொகையை பெற்றுக்கொள்ளும் உரிமை அனைவருக்கும் உண்டு. ஆனால் இங்கு ஒரு சிக்கல் இருப்பதை நான் அறிவேன். இது கிராம உத்தியோகத்தர் உள்ளிட்ட அதிகாரிகளால் தீர்மானிக்கப்படுகிறது. அரசியல்வாதி இதனை விநியோகிப்பவர் அல்லது தீர்மானிப்பவர் அல்ல. ஆனால் யாராவது அநீதியாக நடத்தப்பட்டிருந்தால், தகுதியான ஒருவர் அதை பெறவில்லை என்றால் அரசியல் அதிகாரம் அதை பரிசீலிக்கும். அதுதான் சரியான வழி. இல்லையெனில் அவர்கள் அரசியல் குழுக்களிடம் இருந்து கையொப்பங்களை பெறுதல் போன்ற பொய்களை பரப்புகிறார்கள். நாம் தெளிவான அரச பொறிமுறை மூலம் ஒரு முறையான கட்டமைப்பை தயாரித்துள்ளோம். பல வேறுபாடுகள் இருப்பதாக இந்த தெரிவில் சிறு தாமதம் ஏற்படுவது இயல்பானது. இது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. இந்த உதவித்தொகை எந்த பிரிவினையும் இல்லாமல் வழங்கப்படுகிறது. தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள தொகையின்படி கிட்டத்தட்ட 65% வழங்கப்பட்டுள்ளது. சில மாவட்டங்களில் 90% மற்றும் 100% வழங்கப்பட்ட மாவட்டங்களும் உள்ளன. மேலும் நாங்கள் கூடுதலாக 50,000 ரூபாவை வழங்குகிறோம். வீடு சேதமடைந்திருந்தால், தளபாடங்கள் சேதமடைந்தால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சமையலறை உபகரணங்களை பெறுவதற்கு அந்த உதவித்தொகையை நாங்கள் வழங்குகிறோம். எந்த அரசாங்கமும் இந்த வழியில் செயல்படவில்லை. நாங்கள் இதை கொள்கை அடிப்படையில் வழங்குகிறோம். தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ள தகவல்களின்படி 6,228 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. பகுதியளவு சேதமடைந்து NBRO அனுமதி வழங்காத 4,543 வீடுகள் உள்ளன. சேதமடையாத ஆனால் NBRO அனுமதி வழங்காத 6,877 வீடுகள் உள்ளன. அதாவது மொத்தம் 17,648 வீடுகள். நாம் முதலாவதாக இந்த 17,648 பேருக்கும் ஜனவரி மாதம் முதல் 3 மாதங்கள் வரை 50,000 உதவித்தொகை வழங்குவோம். பாதுகாப்பு முகாமில் வசிப்பது எவ்வளவு கடினமானது என்பதை நாங்கள் அறிவோம். எனவே அவர்கள் மிக விரைவில் அந்த இடங்களில் இருந்து அகற்றப்பட்டு வீட்டிற்கு செல்வதற்கு நான் முன்னர் குறிப்பிட்ட 3 வகைகளின்படி 25,000 ரூபாய் வீட்டு வாடகை வழங்குவதே எங்கள் எதிர்பார்ப்பு. அவர்களின் உறவினர்கள் வீட்டில் இருந்தால் அவர்களுக்கு 25,000 வழங்குவோம். மிக விரைவாக பயிற்சிகையை மீண்டும் தொடங்கவும் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். நீர்ப்பாசன திணைக்களம், மாகாண நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் கமநல சேவைகள் திணைக்களத்திற்கு சொந்தமான ஏராளமான நீர்த்தேக்கங்கள் சேதமடைந்தன. நாங்கள் மாவட்ட ரீதியாக சென்று அவற்றை விரைவில் மீட்டெடுப்பதன் அவசியத்தையும் இந்த பெரும்போகத்தின் தொடக்கத்திற்கு தேவையான நீரை வழங்குவது பற்றியும் கலந்துரையாடினோம். பயிற்சிகைக்கு தேவையான நிவாரணங்களையும் நாங்கள் வழங்குவோம். அதன்படி நெல், சோளம், முந்திரி மற்றும் தானியங்கள் பயிரிட்டிருந்தால் ஹெக்டேருக்கு 1,50,000 ரூபாய் உதவித்தொகை வழங்க முடிவு செய்துள்ளோம். சேதத்தின் அளவு குறைவாக இருந்தாலும் அவர்கள் மீண்டும் சுயமாக நிற்க நாம் தைரியம் வழங்க வேண்டும். ஒரு நபர் தங்கள் பயிர் நிலத்தை இழக்கும் போது ஏற்படும் வலியை நாம் அறிவோம். ஒரு சாதாரண விவசாயி விவசாயம் செய்யும் போது தினமும் காலையில் வயலுக்கு சென்று அறுவடையை பார்க்கிறார், மகிழ்ச்சி அடைகிறார். இது போன்ற பயிர் சேதத்தால் ஏற்படும் மன அழுத்தத்தை நாங்கள் அறிவோம். அடுத்த வாரத்திற்குள் உரமானியம் பெற்ற ஒவ்வொரு விவசாயியின் வங்கி கணக்குகளுக்கும் குறித்த பணத்தை வைப்பிலிட கமநல சேவைகள் திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. அதே போன்று மிளகாய், வெங்காயம், பப்பாசி மற்றும் வாழை மரங்கள் பயிரிட்டவர்களை காய்கறி பிரிவில் சேர்த்து அவர்களுக்கு ஹெக்டேருக்கு 2 லட்சம் வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்றுமதி விவசாய தரப்பில் இருந்து பல திட்டங்கள் முன்வைக்கப்பட்டன. அதன்படி மிளகு, ஏலக்காய் மற்றும் கோபி தோட்டங்களுக்கு இழப்பீடு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு தேவையான அனைத்து தரவுகளையும் நாங்கள் வழங்கியுள்ளோம். அந்த தரவுகளின் அடிப்படையில் ஒரு மிளகு செடிக்கு 250 ரூபாய் செலுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்றுமதி விவசாய திணைக்களம் புதிய செடிகளை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது. கால்நடை வளர்ப்பு பிரச்சனை நாங்கள் எதிர்கொண்ட அடுத்த பாரிய பிரச்சனையாகும். நெல் வயலுக்கு ஒரு ஹெக்டேருக்கு என்று ஒரு அளவீடு உள்ளது. காய்கறி பயிற்சிகைக்கு ஒரு ஏக்கர் என்று ஒரு அளவீடு உள்ளது. ஆனால் கால்நடை வளர்ப்புக்கு அத்தகைய அளவீடு இல்லை. எத்தனை விலங்குகள் உள்ளன, ஏராளமான விலங்கு வகைகள் உள்ளன. அது ஒரே வகை விலங்காக இருந்தாலும் பெரிய மற்றும் சிறிய அளவிலான விலங்குகள் உள்ளன. எனவே நிறைய பன்முகத்தன்மை உள்ளது. மேலும் நாம் கால்நடை அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்யப்படாத கால்நடை வளர்ப்பு பற்றி நாம் தனியாக சிந்திக்க வேண்டும்.
முதல் கட்டமாக பதிவு செய்யப்பட்டவற்றுக்கான திட்டங்களை நாங்கள் தயாரித்துள்ளோம். ஒரு கலப்பின மாடு தொலைந்தால் 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அதிகபட்சம் 10 மாடுகளுக்கு 20 லட்சம் ரூபாய் உதவி வழங்கப்படும். கலப்பினமற்ற ஒவ்வொரு உள்ளூர் மாட்டுக்கும் 50,000 ரூபாய் உதவி வழங்கப்படும். அதிகபட்சமாக 20 மாடுகளுக்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும். கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள ஒவ்வொரு விவசாயியின் முக்கிய நோக்கமும் கால்நடை அலுவலகத்தில் பதிவு செய்வதாக இருக்க வேண்டும். அவர்கள் குறைந்தபட்சம் ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு ஒரு முறையேனும் தங்களிடம் உள்ள விலங்குகளின் எண்ணிக்கையை தெரிவிக்க வேண்டும். பதிவு செய்யப்படாத பண்ணைக்கு கால்நடை சேவைகள் வழங்கப்பட்டால் கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும். இனிமேல் சேவைகளை இலவசமாக வழங்க முடியாது. பதிவு செய்யப்படாத விவசாயிகள் மாகாணத்தில் இருந்து மாகாணத்திற்கு விலங்குகளை கொண்டு செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள். எனவே பதிவு அவசியம். இருப்பினும் பன்றிகள், ஆடுகள் மற்றும் செம்மறி ஆடுகள் ஆகிய 3 வகையான விலங்குகளில் ஒன்று காணாமல் போனால் 20,000 வீதம் அதிகபட்சம் 20 விலங்குகளுக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கால்நடை வளர்ப்பை மீண்டும் கட்டியெழுப்ப இது போன்ற திட்டங்களை நாங்கள் தயாரித்துள்ளோம். அடுத்து, கோழி வளர்ப்பில் பல்வேறு வேறுபாடுகள் உள்ளன. இறந்த ஒரு லேயர் கோழிக்கும் 500 வீதம் 2000 கோழி வரை உதவி வழங்கப்படும். அதே போன்று 2000 கோழிகள் இழந்தால் 1 மில்லியன் ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு பிராய்லர் கோழிக்கும் 250 வீதம் அதிகபட்சம் 4000 கோழிகள் வரை உதவி வழங்கப்படும். விவசாயிகளை ஊக்குவிக்கும் நோக்கில் கோழிகளை வழங்கிய வீட்டுக்கு கோழி பண்ணைகள் அதிக எண்ணிக்கையில் உள்ளன. அவர்களுக்கு 10,000 உதவி வழங்க முடிவு செய்துள்ளோம். மாகாண சபையிடம் இருந்தும் நீங்கள் இலவசமாக கோழி குஞ்சுகளை பெறலாம். மீன்பிடி தொழிலில் பல சிக்கல்கள் உள்ளன. கடல் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்கள் தங்கள் படகுகளுக்கு காப்புறுதி செய்யாமல் தொழிலில் ஈடுபட முடியாது. அவர்களின் படகுகளுக்கு காப்புறுதி இருந்தால் மட்டுமே மீன்வள அமைச்சு மீன்பிடி அனுமதி பத்திரங்களை வழங்கும். கடலில் மீன்பிடிக்கும் அனைவருக்கும் காப்புறுதி உள்ளது. காப்புறுதியில் இருந்து இழப்பீடு பெற்றாலும் புதிய படகு வாங்க காப்புறுதி தொகை போதுமானதாக இல்லை. காப்புறுதியில் இருந்து கிடைத்த பணத்தை சினோர் நிறுவனத்திற்கு வழங்கவும் சினோர் நிறுவனம் மூலம் ஒரு புதிய படகை வழங்கவும் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். வலை உட்பட உபகரணங்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கான வவுச்சரை நாங்கள் வழங்குகிறோம். அந்த வவுச்சரை சினோர் நிறுவனத்திடம் கொடுத்த பிறகு நீங்கள் வலை உட்பட உபகரணங்களை பெறலாம். மீன்பிடி தொழிலை மீண்டும் மேம்படுத்த வேண்டும். மேலும் சினோர் நிறுவனம் சிறிது சேதமடைந்த படகுகளை இலவசமாக படகுத்து பார்த்து தரும். மேலும் நன்னீர் மீன்பிடி தொழிலில் பயன்படுத்தப்படும் ஒரு படகுக்கு 1 லட்சம் தொகையும் மீன்பிடி சங்கம் மூலம் ஒரு வலைக்கு 15,000 வீதம் அதிகபட்சம் 5 வலைகளுக்கு 75,000 ரூபாய் வழங்கப்படும். சில குளங்களில் உள்ள மீன் குஞ்சுகளில் சுமார் 35 வீதம் நீரில் மூழ்கிவிட்டன. சில குளங்களில் அனைத்து மீன் குஞ்சுகளும் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. சேதமடைந்த நீர்த்தேக்கங்களுக்கு மீன்வள அமைச்சு 2 சந்தர்ப்பங்களில் மீன் குஞ்சுகளை வழங்கும். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து 10,000 மற்றும் திரைசேரியிலிருந்து 15,000 வழங்கப்படும். புதிய பாடசாலை தவணை தொடங்குவதற்கு முன்பு பாடசாலை மாணவர்களுக்கு இந்த உதவித் தொகையை வழங்க நாங்கள் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறோம். அனர்த்தத்தால் சேதமடைந்த வர்த்தகங்களை கைத்தொழில் அமைச்சு பதிவு செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதன்படி தனியுரிமை நிறுவனங்கள், சிறு வணிகங்கள் மற்றும் நுண் நிறுவனங்கள் என்று 9,600 வர்த்தகங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த தொழில்களை மீண்டும் மீட்டெடுக்க இந்த 9,600 வணிகங்களுக்கும் தலா 2 லட்சம் வழங்க முடிவு செய்துள்ளோம். வர்த்தக கட்டடங்களுக்கும் பெருமளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது. பகுதியளவு சேதமடைந்த வர்த்தக இடத்திற்கு ஆரம்ப தொகையாக 5 லட்சம் வழங்கப்படும். அது போதாது என்றால் மதிப்பீடு செய்யப்பட்டு அதிகபட்சமாக 50 லட்சம் வழங்கப்படும். அவர்களுக்கு ஏற்பட்ட சேதம் 5 லட்சத்துக்கு மேல் இருந்தால் 5 லட்சம் உதவியை பெற்று மதிப்பிட முடியாது. அடுத்து, கைத்தொழில் அமைச்சில் பதிவு செய்யாத பிரதேச செயலகங்களிலிருந்து வர்த்தக உரிமைகளை பெற்ற ஏராளமான சிறு வணிகர்கள் உள்ளனர். ஆனால் தரவு இன்னும் சரியாக சேர்க்கப்படவில்லை. எனவே தரவுகளை சேகரிக்காமல் இன்னும் ஒரு முடிவை எடுக்க முடியாது. ஆனால் கடையில் உள்ள அனைத்து பொருட்களும் அளிக்கப்பட்டால் வணிகத்தை மீண்டும் தொடங்க அரசாங்கம் ஆதரவளிக்க வேண்டும். அதற்கான தரவு இல்லாததால் மாவட்ட செயலாளர்கள் மூலம் பிரதேசத்தில் உள்ள வர்த்தக இடங்கள் குறித்து அறிக்கையை பெற்று உதவித்தொகை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இறால் வளர்ப்பு போன்ற விலை உயர்ந்த பெரிய அளவிலான வணிகங்களுக்கு சலுகை கடன்களை வழங்க முடிவு செய்துள்ளோம். சிறு அளவிலான வணிகங்களுக்கு 2.5 லட்சம் முதல்
10 லட்சம் வரையும், பாரிய அளவிலான வணிகங்களுக்கு அதிகபட்சம் 250 லட்சம் வரை கடன்கள் வழங்கப்படும். அரசாங்கம் கடன்களுக்கு வட்டி வசூலிப்பதில்லை. நாங்கள் வங்கிகளுக்கு பணம் வழங்குகிறோம். மேலும் வங்கிகள் மூலம் கடன் திட்டங்களை செயல்படுத்துகிறோம். கடன் திட்டங்கள் செயல்படுத்துவதில் சில நிர்வாக செலவுகள் உள்ளன. அந்த செலவை ஈடுகட்ட வங்கி ஒரு சிறு வட்டியை வசூலிக்கிறது. கடனை பெற்ற பிறகு 6 மாதங்களுக்கு பிறகு கடனை திருப்பி செலுத்த வேண்டும். இந்த பேரழிவால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதே எங்கள் நோக்கமாகும். அவர்களின் வாழ்க்கையை நாங்கள் கைவிட முடியாது. அனுமதியற்ற நிர்மாணங்களை அகற்றுவது எங்கள் நோக்கம். இந்த உதவியை வழங்குவதற்கு நமக்கு ஒரு காலக்கெடு தேவை. இது இன்று நிறைவேற்றப்பட்டாலும் திங்கட்கிழமை பணத்தை பற்றி கேட்க வேண்டாம். இந்த செயல்முறைகள் பிரதேச செயலகங்களில் நடைபெறுகின்றன. உண்மையான பிரச்சனைகளை தீர்க்க வழிகள் உள்ளன. உண்மையில் இதையெல்லாம் மக்களுக்கு வழங்க எதிர்க்கட்சியின் ஆதரவும் தேவை. மக்கள் உதவி பெறவில்லை என்றால் இன்னும் 2 மாதங்களுக்கு வீடு வீடாக செல்லுங்கள். இப்போதே அனர்த்த முகாமைத்துவ குழு கூட்டத்திற்கு செல்லுங்கள். நாங்கள் இதை படிப்படியாக தொடங்குகிறோம். முன்னர் குறிப்பிட்டபடி மண் சரிவு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள 17,648 குடும்பங்களுக்கு இந்த 50 லட்சம் ரூபாய் உதவித்தொகையை வழங்குகிறோம். அவர்கள் அனைவரும் ஆபத்தான இடங்களில் இருந்து அகற்றப்படுவார்கள். 2027 ஆண்டுக்குள் அதிக ஆபத்தான இடங்களில் எந்த குடும்பமும் வசிக்க முடியாத வகையில் சட்டங்கள் இயற்றப்படும். மேலும் வீடுகள் முழுமையாக சேதமடைந்தால் குருநாகல் போன்ற பகுதிகளில் குடியேற பொருத்தமான காணி உள்ளவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு அனர்த்த நிவாரணங்கள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் கடந்த 19ஆம் தேதி ஒரு நீண்ட உரையை நிகழ்த்தியிருந்தவை குறிப்பிடத்தக்கது. மக்களுக்கு என்ன விமோசனங்கள் கிடைத்திருக்கிறது, எவ்வாறு நிவாரணங்கள் பகிர்ந்தளிக்கப்படுகிறது, நிவாரணங்களினுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி மிக தெளிவானதும் துல்லியமானதுமான ஒரு தரவு சேகரிக்கப்பட்ட நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரையாற்றியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. டிட்வா புயலினால் ஏற்பட்ட மிக பாரிய அழிவுக்கு பின்னர் நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்கின்ற நடவடிக்கைகளில் அனுர அரசினுடைய செயற்பாடுகள் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்பிக்கையை கொடுத்து நிற்கிறது. இந்த நம்பிக்கை நாட்டுக்களை வைத்துக்கொண்டு நாம் மீண்டெழுவதோடு மாத்திரமல்லாமல் நாமும் மீண்டெழுந்து நாட்டையும் மீட்டெழச் செய்வதே எங்கள் எல்லோரதும் தலையாய கடமையாகும்.